இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு 4 முக்கியமான வேண்டுகோள். இயேசுவின் மீது அன்பு காட்டுவது என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். இது ஒரு உணர்வுபூர்வமான உறவாகவும் ஒரு ஆவிக்குரிய பயணமாகவும் இருக்கிறது. இதோ 4 அன்பான வேண்டுகோள். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களானால் என் கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். யோவான் அதிகாரம் 14 வசனம் 15. இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வில் செயல்படுத்துவது உண்மையான அன்பின் அடையாளம். மற்றவர்களை அன்புடன் நடத்துதல் வேண்டும். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். யோவான் அதிகாரம் 13 வசனம் 34. இயேசுவின் அன்பு நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். மன்னிப்பு மற்றும் கரிசனை. இயேசு எப்போதும் மன்னிக்க தயார். அதே போல நாமும் பிறரின் தவறுகளை மன்னித்து கரிசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையுடன் வாழ்தல். இயேசு தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 7. நாமும் தாழ்மையுடன் வாழ்வது அவரை நேசிப்பதற்கான வெளிப்பாடு. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க அவர் நமக்கு 4 முக்கியமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவை எது என்று கமெண்ட் பண்ணுங்க. தியானம், ஜெபம் மற்றும் நன்றியுடன் வாழ்தல். இயேசுவுடன் நெருக்கமான உறவுக்கு தினசரி ஜெபம், வேதாகம வாசிப்பு மற்றும் கீழ்ப்படிதல். அன்பு வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும். இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் அவரை பின்பற்றுவோம்.